السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எம்முடைய உள்ளத்தில் சொர்க்கத்தை விட ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அந்த அருட்கொடை, அந்த செய்தி சொர்க்கத்தில் கிடைக்கும் ஹூரை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் மாளிகைகளை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் மதுவை விட, பாலை விட, தேனை விட, சுத்தமான தண்ணீரை விட, சொர்க்கத்தின் மாளிகைகளை விட, சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கின்ற தோட்டங்களை விட, ஏன் சொர்க்கத்தை விடவெல்லாம் பெரிய அருட்கொடை அது. அந்த அருட்கொடை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், லில்லதீன அஹ்ஸனு அல் ஹுஸ்னா வ ஜியாதா. யார் நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு அல் ஹுஸ்னா, அல் ஹுஸ்னா என்றால் அல் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். வ ஜியாதா, மேலும் அதிகரிப்பையும் அல்லாஹ் தருவான். அல்லாஹுவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸருடைய தொழுகையும் தொழுவதிலிருந்து உங்களை எதுவும் மிகைத்து விட வேண்டாம். அல்லாஹுவை பார்ப்போம். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. நாளை மறுமையில் முகங்கள் எல்லாம் செழுமையாகி பசுமையாகி மகிழ்ச்சியோடு காணப்படும். ஏன்? இலா ரப்பிஹா நாதிரா, அந்த முகங்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்த்து கொண்டிருக்கும் காரணத்தால், அல்லாஹுவை பார்க்கும் காரணத்தால் அந்த நிலையில் முஃமின்களுடைய முகமெல்லாம் பிரகாசமாகிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறார். சொர்க்கத்தின் அருட்கொடையை விடவெல்லாம், சொர்க்கத்தை விடவெல்லாம் ஒரு பெரிய அருட்கொடையை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய அடியார்களுக்காக. அந்த அருட்கொடை இந்த இரண்டு கண்களால் எம்மை படைத்த ரப்பை பார்ப்பது. கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன். இந்த பாவிகள், இந்த குற்றவாளிகள் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பதிலிருந்து தடை செய்யப்படுவார்கள். யா அஹ்லல் ஜன்னஹ் ஹல் ரதீதும். சொர்க்கவாதிகளே, திருப்தி கொண்டீர்களா, பொருந்திக் கொண்டீர்களா என்னை? சொர்க்கவாதிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லுவார்கள், கைஃபமா நர்தா யா ரப், உன்னை எப்படி நாங்கள் பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? இந்த உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காத ஒன்றை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் இறைவா. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அன உஅதீக்கும் அஃதலு மின் தாலிக், இதைவிடவெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா என்று இறைவன் கேட்பான். அப்போது அடியார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் வ ஐயு ஷைஇன் அஃதலு மின் தாலிக், இறைவா இதைவிடவெல்லாம் ஒன்று இருக்கவா போகிறது, அது என்ன இதைவிட சிறந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கூறுவான், அல் யௌம உஹில்லு அலைக்கும் ரித்வானி ஃபல அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா. இன்றைய தினம் என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். நில்லுங்கள், இது இல்லை நான் சொல்ல வந்த அருட்கொடை. இதுவும் அருட்கொடைதான், இதை விட மேலான அருட்கொடை அது. மறுபடியும் அழைப்பு கொடுக்கப்படும், யா அஹ்லல் ஜன்னஹ், சொர்க்கவாதிகளே. கேட்பான், துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு ஏதாவது அதிகரிப்பை செய்ய வேண்டுமா? ஏதாவது அருட்கொடைகள் மேலாக உங்களுக்கு வேண்டுமா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாத்து எங்களுக்கு இந்த சொர்க்கத்தை கொடுக்கவில்லையா? இதை விடவா யா அல்லாஹ் ஒரு அருட்கொடை இருக்க போகிறது? ஹிஜாபுஹுன் நூர், அவன் தனக்கு ஆக்கிக் கொண்ட திரை
வெளிச்சம். லவ் கஷஃபஹு லஅஹ்ரகத் சுபஹாத்து வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தனக்கு இட்ட அந்த திரையை அகற்றினால் பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை அந்த வெளிச்சத்தின் கதிர்கள் சுட்டரித்துவிடும். فما أعطوا شيئا أحب إليهم من النظر إلى ربهم عز وجل. அவனுடைய உள்ளத்திற்கு இதைவிட எதுவும் விருப்பமானதாக இருக்காது அல்லாஹுவை பார்ப்பதை விட. யாருக்காக நான் சுஜூது செய்தேனோ, யாருக்காக இரவு பகல் பாராமல் என் ரப்புடைய கடமைகளை நிறைவேற்றினேனோ, யாருக்காக அவனுடைய மார்க்கத்தை எடுத்து வைத்தேனோ, அந்த ரப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு தருவான். அன்த மஅ மன் அஹ்பப்த. நீ யாரை நேசித்தாயோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பாய். ஒரு மனிதன் நேசித்தவரோடு ஒரு இடத்தில் இருப்பதெல்லாம் பெரிய விஷயமாக நமக்கு தோன்றாது. ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமை நாங்கள் ஏற்ற மகிழ்ச்சிக்கு பிறகு எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய மரணம் வரை நாங்கள் அடைந்த மகிழ்ச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவித்த போதுதான். ஏன்? நாங்கள் எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலை நேசித்தோம், அபூபக்கரை நேசித்தோம், உமரை நேசித்தோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எங்களால் அவர்களுடைய அமல்களை அடைய முடியாது. யார் சொல்வது? ஒரு நபித்தோழர் சொல்கிறார், எங்களால் அவர்களுடைய அமல்களை அடைய முடியாது, எங்களுடைய அமல்களை கொண்டு ஒருபோதும் அவர்களுடைய அந்தஸ்தை எங்களால் அடைந்துவிட முடியாது. ஆனால் அவர்களை நேசிக்கும் காரணத்தால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து விட்டானே என்பதை நினைத்து இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு நாங்கள் அடைந்த மகிழ்ச்சியை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த அந்த நாளுடைய மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்தோம். ஒரு மனிதன் நேசித்தவரோடு ஒரு இடத்தில் இருப்பதெல்லாம் பெரிய விஷயமாக நமக்கு தோன்றாது. ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமை நாங்கள் ஏற்ற மகிழ்ச்சிக்கு பிறகு எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய மரணம் வரை நாங்கள் அடைந்த மகிழ்ச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவித்த போதுதான். ஏன்? நாங்கள் எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலை நேசித்தோம், அபூபக்கரை நேசித்தோம், உமரை நேசித்தோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எங்களால் அவர்களுடைய அமல்களை அடைய முடியாது. யார் சொல்வது? ஒரு நபித்தோழர் சொல்கிறார், எங்களால் அவர்களுடைய அமல்களை அடைய முடியாது, எங்களுடைய அமல்களை கொண்டு ஒருபோதும் அவர்களுடைய அந்தஸ்தை எங்களால் அடைந்துவிட முடியாது. ஆனால் அவர்களை நேசிக்கும் காரணத்தால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து விட்டானே என்பதை நினைத்து இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு நாங்கள் அடைந்த மகிழ்ச்சியை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த அந்த நாளுடைய மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்தோம். பாவம் செய்யும் போது என் உள்ளம் சொல்ல வேண்டும், இந்த பாவத்தை நீ பார்க்கிறாயே, இதே பாவம் நாளை மறுமையில் உன் ரப்பை பார்ப்பதிலிருந்து தடுத்து விட்டால் உன் நிலைமை என்ன? ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதிலிருந்து உன் பாவம் உன்னை தடுத்து விட்டால் உன் நிலைமை என்ன? நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் பார்வைதான் எம் நோக்கம். ரசூலை நாளை மறுமையில் பார்த்து அவர்களோடு சலாம் கூறி அந்த நபித்தோழர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரின் நாவால் சில அறிவுரைகளை கேட்பதுதான் எம் நோக்கம். அதுதான் சஹாபாக்களின் நோக்கம், அதுதான் முஃமின்களின் நோக்கம், அதுதான் இந்த அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைக்கக்கூடிய எல்லோர்களுடைய நோக்கமும்.